அனைவருக்கும் வணக்கம். Today we are going to learn simple present tenses with different subjects. For a single sentence, I am going to use different subjects. When you read these kind of sentences, நீங்க இந்த மாதிரி sentences படிச்சீங்கன்னா you will understand how the sentence changes when the subject changes. ஓகேங்களா? இது ஒரு best way to practice English. இங்க ஒரே ஒரு சிம்பிள் ரூல் தான். present tense பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்? I, we, they வந்தால் வெர்பு மட்டும்தான் வரும். he, she, it வந்தால் வெர்பு கூட yes இல்லைனா es வரும். So it is very easy to understand. Let us see more examples. Okay. First example வந்து என்னன்னா eat food, உணவு சாப்பிடுதல். அப்போ தமிழ்ல I eat food, நான் உணவு சாப்பிடுகிறேன். அப்போ அவன் சாப்பிடுறான் அப்படின்னா he eats food, she eats food, it eats food. கவனிங்க, இங்க he, she, it வந்தால் eat என்னவாக மாறுகிறது? eats, eat plus s ஆனது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, we eat food, they eat food. அப்ப we, they வந்தா வெர்பு மட்டும்தான் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, I, we, they வந்தால் வெர்பு மட்டும்தான் வரும். he, she, it வந்தால் வெர்பு கூட s வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே மீனிங் வந்து உணவு சாப்பிடுதல் தான். நான் சாப்பிட்றேன், அவன் சாப்பிட்றான், அவள் சாப்பிடுகிறாள், அது சாப்பிடுகிறது, நாங்க சாப்பிட்றோம், அவங்க சாப்பிட்றாங்க. முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து ட்ரிங்க் வாட்டர். ஓகே, ஐ ட்ரிங்க் வாட்டர்னா நான் தண்ணி குடிக்கிறேன், அவன் அல்லது அவள் அல்லது அது தண்ணி குடிக்கிறதுன்னு எப்படி சொல்லுவீங்க? he drinks water, she drinks water, it drinks water. இங்கேயுமே வெர்பு என்னவா மாறி இருக்கு? வெர்பு பிளஸ் எஸ்ஸா மாறிடுச்சு. we drink water, they drink water. இங்க drink வந்து அந்த வெர்பு வந்து சேஞ்ச் ஆகல. நெக்ஸ்ட் go to school, I go to school, நான் பள்ளிக்கு செல்கிறேன். ஓகே, he goes to school, she goes to school, it goes to school. அப்படி வராது, it ஸ்கூலுக்கு போகாது, it goes to its place அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. இங்க go வந்து கோஸா மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்ப GO ஓ அப்படின்னு முடிகிற எல்லா வெர்பையும் என்ன சேர்க்கணும்? es சேர்க்கணும். நார்மல் s சேர்க்க கூடாது. if the verb ends with o, you have to add es. ஓகே, அதே மாதிரி இங்க we go to school, they go to school. நாங்க பள்ளிக்கு போனோம், அவங்களே பள்ளிக்கு போறாங்க. அப்போ ஹியர் கோ அப்படியே வந்துருச்சு. கம் ஹோம், ஐ கம் ஹோம், நான் வீட்டுக்கு வந்தேன். he comes home, she comes home, it comes home. அடுத்து we come home, they come home. ஓகேங்களா? இங்கே அந்த ரூலை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, ஹியர் ரீட் புக்ஸ், புத்தகம் படிப்பது. ஓகே, ஐ ரீட் புக்ஸ், நான் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். படிச்சுட்டு ஐ ரீட் புக்ஸ், நான் புத்தகம் படிக்கிறேன். he reads books, she reads books, it reads books, we read books, they read books. So இங்கேயுமே it reads book ன்னு வராது. in order to show you some example for it அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். it plays games அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க நான் புத்தகம் படிக்கிறேன், அவன் புத்தகம் படிக்கிறான், அவள் படிக்கிறா, நாங்க படிக்கிறோம், அவங்க படிக்கிறாங்க. முடிஞ்சிருச்சு. இங்க வந்து ரைட்ஸ் நீட்லி. நெக்ஸ்ட் ரைட் நீட்லினா அழகாக எழுதுறது, நீட்டா எழுதுறது. ஐ ரைட் நீட்லி, நான் நீட்டா எழுதுறேன். he writes neatly, she writes neatly, it writes neatly, we write neatly, they write neatly. So for he, she, it verb plus s வந்துருச்சு. அதே I, we, theyக்கு வெர்பு மட்டும் வந்துருச்சு. I play games, நான் கேம் விளையாடுறேன். he plays games, she plays games, it plays games, we play games, they play games. Okay, I watch TV, he watches TV, she watches TV, it watches TV, we watches TV, we watch TV, they watch TV. Here for I, we, they only வெர்பு தான். டிவி பார்க்கறோம், வாட்ச் தான். he, she, it இல்ல நேம் வந்த ரவி வாட்சஸ் டிவி,
ராதா வாட்சஸ் டிவி. நீங்க நேம் வந்தாலோ he she it வந்தாலோ வெர்பு பக்கத்துல எஸ் சேர்க்கணும், இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும். இங்கேயும் சொன்ன மாதிரி if the verb end with ஓல முடிஞ்சாலும் இஎஸ் சேர்க்கணும். இங்க வந்து இஷ்ல முடிஞ்சிருக்கு பாருங்க, வாட்ச் அப்படி முடிஞ்சிருக்கா, சிஹெச் வந்தாலும் இஎஸ் சேர்க்கணும். பிரஷ் எஸ்ஹெச் வந்தாலும் இஎஸ் சேர்க்கணும். எக்ஸ் வந்தாலும் இஎஸ் சேர்க்கணும். ஓல முடிஞ்சாலும் சரி, முடிஞ்சாலும் சரி, இஷ் முடிஞ்சாலும் சரி, எக்ஸ் முடிஞ்சாலும் சரி, நீங்க என்ன சேர்க்கணும், இஎஸ் சேர்க்க வேண்டும் வெர்புடன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குக் ஃபுட். இதுல எப்படின்னா ஐ குக் ஃபுட், நான் உணவு சமைக்கிறேன். ஹீ குக்ஸ் ஃபுட், ஷீ குக்ஸ் ஃபுட், இட் குக்ஸ் ஃபுட், வி குக் ஃபுட், தே குக் ஃபுட். முடிஞ்சிச்சா? ஸ்லீப் இயர்லி, நான் சீக்கிரமா தூங்குறேன். ஐ ஸ்லீப் இயர்லி, நான் சீக்கிரமா தூங்குறேன். ஹீ ஸ்லீப்ஸ் இயர்லி, she sleeps early, it sleeps early, we sleep early, they sleep early. Okay, here also Roshan sleeps early. Okay, Kanisha sleeps early. Okay, hope இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே சென்டென்ஸ் தான், ஒரே பொருள், நான் பண்ணா எப்படி, மற்றவங்க பண்ணா எப்படி அந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றது, அவ்வளவுதான். ஓகே, ஒரே ஒரு ரூல், ஐ வி தே வந்தால் வெர்பு மட்டும் வரும். ஹீ ஷீ இட் இல்ல நேம் வந்தா என்ன வரும், எஸ் அல்லது இஎஸ் வரும். ஓகே, இப்போ இது வந்து உங்களோட செஷன். நவ் இட்ஸ் யுவர் டர்ன். லுக் அட் தி சென்டென்ஸ் கேர்ஃபுல்லி. ஐ பிரஷ் மை டீத். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐ மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சென்டென்ஸ்ல, நான் பல் தேய்க்கிறேன், அவ்வளவுதான். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, டிஃபரண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஹீ ஷீ இட் வி தே அப்படின்னு வச்சு சென்டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்க இன்னொரு ரூல் சொல்லியிருக்கேன், அந்த வெர்பு என்னவா முடிஞ்சிருக்கு, இஷ் அப்படின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா, எஸ்ஹெச்ல முடிஞ்சிருந்தா என்ன சேர்க்கணும், எஸ்ஆ இஎஸ்ஆ. ஸோ எனக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் எழுதுங்க. ஓகே, ஸோ யூ ஹவ் ஸ்டார்டட் டு ரைட் ஆன்சர்ஸ் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். If you like this video, kindly share and subscribe for more videos.